தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடுகளில் குறிப்பாக அம்மாக்கள், அக்காக்கள், தங்கச்சிகளுடைய இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய விவாதம் என்னன்னா, மகளிர் உரிமை தொகை எப்போ 2500 ரூபாயா மாறும், அது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்டாக கூட நம்மளுடைய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொரு திட்டத்தையும் இந்த அரசு கண்டிப்பாக நிறைவேற்றும். அதே போல் மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயா உயர்த்துறதுக்கான ஆலோசனைகளும் வழிமுறைகளும் தீவிரமாக இப்போ போயிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், அதாவது கூடிய விரைவிலேயே மகளிருக்கு 1000 ரூபாய்ன்றது 2500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இப்போ இருக்கிற நிலவரம் என்ன? இந்த 2500 ரூபாய் எப்போ நம்ம கைக்கு வரும்? இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ், அதாவது என்னென்ன நிபந்தனைகள்லாம் போட போகிறாங்க? எல்லா ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கும் இது கிடைக்குமா, இல்லை இப்போ வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் உயர்த்தி தருவாங்களா? இதை பற்றி நாம் என்ன நினைக்கணும்? ஏழை எளிய மக்களுக்கு இதனால் என்ன பலன் கிடைக்க போகுது? இதையெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப தெளிவாக, நான் யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணலை, உண்மையான நிலவரத்தை அலச போகிறோம். ஸோ முழுசாக வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு விவரமும் புரியும். ஏன்னா தகுதி இருந்துமே நிறைய பேர் இன்னும் உரிமை தொகை வாங்காமல் இருக்கிறாங்க. தகுதி இல்லாத பல பேரும் உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்புமே இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன நிலமை, அமைச்சர் பேசின அந்த பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த திட்டம் இப்போதைக்கு எந்த நிலமையில் இருக்குன்னா, தற்போதைய நிலவரப்படி தகுதி உள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருது. இந்த நிலையில தான் இதை 2500 உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை. இதை கோரிக்கை நம்ம வச்சதில்லை, தேர்தல் வாக்குறுதியில் இந்த மாதிரியான விஷயத்தை நமக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ அதை வச்சு தான் எல்லாருமே மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ நேற்று அமைச்சர் பேசினப்போ கூட திட்டத்தை அந்த 1000 ரூபாய் திட்டத்தை 2500 ரூபாய் உயர்த்தி வழங்குறதுக்கான வழிமுறைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு திட்டத்தை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபா உயர்த்தணும்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அரசுக்கு இதனால் பல 1000 கோடி ரூபாய் கூடுதலான நிதிச்சுமை ஏற்படும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிதி அவங்களுக்கு கூடுதல் நிதி தேவை. அதனால் அரசாங்கம் இப்போ என்ன ஆலோசனை என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதியை எப்படி திரட்டுறது, அதே சமயம் இந்த தொகை நிஜமாவே தேவைப்படுற ஏழை எளிய பெண்களுக்கு தான் போய் சேருதா அப்படிங்கிறத எப்படி உறுதிப்படுத்துறது, இதை பற்றி தான் அதிகாரிகள் மட்டத்தில் தீவிர ஆலோசனை போயிட்டுருக்கு. அதே போல் தகுதி இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி நீக்கம் செய்வது, இதில் புதுசாக ஏதாவது தகுதிகளை சேர்க்கலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, என்கிட்ட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்குது, அப்போது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வச்சுருக்கிற எல்லாருக்குமே இந்த 2500 ரூபாய் கிடச்சிருமா அப்படின்னா, நம்ம முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ரேஷன் கார்டுகள் இருக்குது. அதில் அந்தியோதயா, அன்ன யோஜனா, ஏஏஒய் கார்டுகள் இருக்குது, பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், அந்த மாதிரி நிறைய வகைகள் பிரிக்கப்பட்டு இருக்குது. வசதியானவங்களும் கார்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த கார்டோடைய நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அன்றாடைக்கும் கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கும் கார்டு இருக்குது. ஸோ அவங்க ஏஏஒய் வச்சுருக்கலாம், இல்லை பிஹெச்ஹெச் வச்சுருக்கலாம். இப்போ 1000 வழங்குகிற திட்டத்திலேயே சில தகுதி வரம்புகள், அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது ஆண்டு வருமானம், நில அளவு, மின்சார பயன்பாடு, கார் வச்சுருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு தான் தகுதியானவர்களை தேர்வு செஞ்சாங்க. அப்போ 1000 2500 உயர்த்தும் போது எல்லா ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நம்ம பொருளாதார வல்லுநர்களே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் கொடுத்தா அரசுக்கு நிதிச்சுமை தாங்க முடியாத அளவுக்கு போயிடும். அதனால் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்கள், அப்புறம் மிகவும் தேவையுள்ள ஏழை எளிய பெண்கள், இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து தகுதி வரம்புகளினுடைய அடிப்படையில் தான் இது வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அப்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் வைக்கிறதுக்கு ஆலோசனை போயிட்டுருக்கு, இதையும் நம்ம கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இருக்கிற விதிகள் படி பார்த்தோன்னா, குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். 5 ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலம், இல்லை புஞ்சை நிலம் வச்சுருக்காங்கன்னா 10 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும். வீட்டு உபயோகம் மின்சார பயன்பாடு வருஷத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ 2500 உயர்த்தும் போது இன்னும் சில கண்டிஷன்ஸை முறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் யோசிக்கிறதா தகவல்கள் வருது. குடும்பத்தில் யாராவது அரசு ஊழியர்களாவோ இல்லை வருமான வரி செலுத்துபவர்களாவோ இருக்கக்கூடாதுங்கிற விதி இன்னும் தீவிரமாக கண்காணிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே 1000 வாங்கிட்டு இருக்கவங்களில் யாராவது தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவங்க விடுபட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும்.
புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறப்ப கணவனை இழந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்கள், முதியோர்களை பராமரிக்கிற பெண்களுக்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு அரசு ஆலோசனை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இப்படி புதிய கண்டிஷன்ஸ் கொண்டு வர்றது மூலமாக தகுதியற்றவங்க கைக்கு காசு போகிறத தடுத்து நிஜமாவே ஏழை மக்களுக்கு அந்த பணம் போய் சேரும்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிஷன்ஸ் அதிகமாக்கினா வறுமையில் இருக்கிற சில சாதாரண மக்களும் விடுபட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கவலைப்படுறாங்க. அரசு இதை எப்படி சமம் செஞ்சு எப்படி வந்து இந்த ரூ. 2,500 கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, அமைச்சர் கூடிய விரைவில் வரும்னு சொல்லிட்டாங்க. யாரை கேட்டாலும், எந்த அமைச்சரை கேட்டாலும் கூடிய விரைவில். ஆனால் நாங்கள் சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம், கொஞ்சம் கால அவகாசம் தேவை, இந்த மாதிரி கடன் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு, இப்படி தான் வந்து சொல்லிடுறாங்க இல்லையா? அப்போ அந்த கூடிய விரைவில் அப்படிங்கிறது எப்போ? இந்த மாதமா, அடுத்த மாதமா, இல்லை அடுத்த வருஷமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் தாக்கல் செய்கிறப்ப, இல்லை ஏதாவது ஒரு முக்கிய அரசு விழாக்கள் போது தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய திட்டங்களுடைய அறிவிப்பெல்லாம் வெளியாகும். ஸோ இல்லை இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற திட்டத்தில் சேஞ்சஸ் கொண்டு வரதும் கொண்டு வருவாங்க. அதிகாரப்பூர்வமாக அப்போ தான் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வெளியிடுறப்ப தான் நமக்கு இந்த திட்டம் வந்து மாறி இருக்குது, இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ அமைச்சர் வழிமுறைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லி இருக்கிறதுனால இதுக்கான அரசாணை ஜிஓ தயார் செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்படணும். தற்போதைய பொருளாதார சூழல், அப்புறம் வர இருக்கக்கூடிய தேர்தல் காலங்களை கணக்கில் வச்சு இந்த ரூ. 2,500 உயர்வு திட்டம் படிப்படியாகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தேதியை குறித்தோ அமல்படுத்துறதுக்கு மேபி அமல்படுத்தப்படலாம். கூடிய விரைவில் அப்படிங்கிறது இன்னும் சில மாதங்களுக்குள்ள ஒரு நல்ல அறிவிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த விஷயத்தில் நாம் என்ன நினைக்கலாம்? ஏழை எளிய மக்களுக்கு இதில் என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ்? ஒரு ஏழை குடும்பத்துக்கு மாதம் ரூ. 2,500 கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வில் சிலிண்டர் விலை, மளிகை பொருட்கள் விலை, குழந்தைகளுடைய படிப்பு செலவுன்னு குடும்பத்தை நடத்த பெண்கள் படுற பாடு பெரும் பாடு. இந்த சூழலில் 2,500 கைக்கு வந்தால் அது அந்த பெண்களோட பொருளாதாரத்துக்கும் அந்த பொருளாதார சுதந்திரத்துக்கும் குடும்ப செலவுக்கும் ஒரு பெரிய தூணாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து என்பதே இல்லை. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதே சமயம் நம்ம இன்னொரு பக்கமும் யோசிக்கணும். அரசுக்கு ஏற்படுற இந்த நிதிச்சுமை வேறு ஏதாவது வழியில், உதாரணமாக வரிகள் மூலமாகவோ இல்லை மற்ற கட்டணங்கள் மூலமாகவோ மக்கள் தலையிலேயே அது வந்து விடிஞ்சிடக்கூடாது. ஸோ ரூ. 2,500 நான் கொடுக்குறேன், அதுக்காக நான் வந்து இன்னொரு பக்கம் அரசுக்கு வந்து நிதிச்சுமை இல்லையா, ஸோ வேறு வழியில் மக்கள் தலையிலே வந்து நம்ம இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து பொதுமக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதை வரவேற்கிற அதே நேரத்தில் அது எளிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், சுமை இல்லாமல் வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்போ தான் அந்த பலனை வந்து மக்கள் அனுபவிக்க முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா, மக்களே, மகளிர் உரிமை தொகை 2,500 உயர்த்தப்படுறதுக்கான வேலைகள் ரொம்ப தீவிரமாகவே நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது நம்ம சொல்கிறத விட அமைச்சரே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இது எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. தகுதி அடிப்படையில் தான் வழங்கப்படும்னு கிளியராக தெரியுது. கண்டிஷன்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற அதிகார அறிவிப்பு வந்தால் தான் நமக்கு வந்து முழுசாக தெரியும். இது கண்டிஷன்ஸ்னு இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2,500 தொகை எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ இருக்கிற மாதிரி தகுதியான ஏழை எளிய பெண்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், குறிப்பாக நம்மளுடைய அம்மா, அக்கா அவங்களாம் இருக்கிற அந்த குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.